நிறைய பேச்சு அடிபட்டது. அவருடைய மகன் ரவீந்திரநாத் ஒரு தனி கட்சி தொடங்க போறாருங்கிற மாரி சொன்னாங்க. இவர் பிஜேபியில இணைஞ்சிருவார் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவீந்திரநாத்தோட விருப்பத்திற்கு மாறாக பன்னீர்செல்வம் எதுவுமே செய்ய மாட்டார். அப்ப அவரும் இந்த இணைப்பு நிகழ்ச்சியில வந்து நின்றிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு முறை அவரும் உதயநிதி, இன்னொரு இணைந்தார்ன்ற மாரி தான் செய்திகள் இருக்கு. ரவீந்திரநாத் நிற்கிறார் பார்க்க முடியுது. ஆக அவரது விருப்பத்திற்கு ஏற்பதான் ஏதாவது ஒரு முடிவை வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இப்ப வந்து சபாநாயகர் பதவி இவருக்கு குடுக்கப்பட போறது அப்படின்னு சொல்லி அரசல் அரசலாக ஒரு கதை வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப என்னன்னா, இப்ப எல்லாருமே இப்ப நான் பேசும்போது கூட சொன்னேன். அவர் பிஜேபில போயிருந்தாருன்னா, ஒரு ஆளுநர் பொறுப்பு குடுத்திருப்பாங்க. குடுத்திருந்தா கௌரவமா போயிருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப அவருடைய அந்த கெப்பாசிட்டி, அவருடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த தலைவர். அப்ப அவருக்கான ஒரு பொறுப்பு அப்படின்னா, கௌரவமான ஒரு பொறுப்பு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால, நம்ம எப்படி ஆளுநர் சொன்னோமோ, அதுபோல இப்ப சபாநாயகராக அவர் கொடுக்கப்படலாம் என்கிற பேச்சு வந்து அடிபடுது 1. 2வது இப்ப ராஜ்யசபானுடைய ஆ அ அந்த அந்த உறுப்பினருக்கான ஒரு ஒரு காலகட்டம் வந்திருக்கு. அதாவது பதவி காலம் முடிந்து புதிதாக ம். அவர் பதவியேற்க வேண்டிய ராஜ்யசபா எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய அ மாநிலங்களவை. அப்ப அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு வந்து இப்பொழுது வந்து ஒரு வாய்ப்பும் இருப்பதற்கு இருக்கு. ஆனா, அந்த வாய்ப்பு பன்னீர்செல்வத்துக்கா அல்லது அவருடைய பையன் மகனுக்கா? ரவீந்திரநாத்துக்கா என்கிற ம். கேள்வி நமக்கு எழுகிறது. என்ன காரணம்னா, அவர் தான் ரவீந்திரநாத் தான் ஏற்கனவே ஒரு முறை எம்பியா இருந்தவரு. அன்று வந்து கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் ஒருவர் மட்டும் தான் வெற்றி பெற்றார். அந்த அன்னைக்கு. 39 இடங்கள்ல. ஆக இப்பொழுது வந்து பிஜேபில அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே தன்னுடைய விருப்பத்திற்காக ஓபிஎஸ் திமுக இணைந்தாரா? அல்லது தன் மகன் ரவீந்திரநாத் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அங்கே இணைந்தாரா? அப்படிங்கிறத இனிவரும் காலங்கள்ல அவருக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிரும். இப்ப நல்லா